ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கே ஆரி அண்ட் டெய்லரிங். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு வரவேற்பு கொடுத்துட்ருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் புல்லியன் நாட் ஸ்டிச் போட்டு காமிக்க போகிறேன். அதாவது ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சு தான் இதுவும். இதுக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற நீடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் நீடில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு நிறைய வந்துட்டு ரோல் பண்ண வேண்டியிருக்கும் த்ரெட்டை. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மற்ற 2 நீடிலும் சூட் ஆகாது. ஸோ இந்த நீடில்லையும் போடலாம், பட் ஆனால் இது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். கீழே உள்ள அந்த நூல் கோர்க்கிற இடமும் ரொம்ப திக்காக இருக்கனால நம்ம உள்ளே விடுறதுக்கு கஷ்டப்படுவோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் பூ கோர்க்கிற நீடில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நீடில் தான். ஸோ இதில் தான் நான் எப்போயுமே புல்லியன் நாட் ஸ்டிச் வந்துட்டு போடுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு நீடில் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க புல்லியன் நாட் ஸ்டிச் போடுறதுக்கு. ஸோ இப்போ தேர்ட் இருக்க நீடில் வந்து நார்மலாக நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் நீடில் வந்துட்டு நான் வந்துட்டு புல்லியன் நாட் ஸ்டிச்சுக்கு மட்டும்தான் இந்த பெரிய நீடில் யூஸ் பண்ணுவேன். மற்ற எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே அந்த ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா, அந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் த்ரெட்டை சிங்கிளாக போட்டிருக்கேன். இது வந்து ஆங்கர் த்ரெட்டு, நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் நான் இப்போது யூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். என் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நான் 2 லைன்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 2 லைன்ஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்கும். இப்போது ஏபி, இப்போது ஏல வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் நீடில் வந்துட்டு விட்டு எடுக்கிறேன். நான் த்ரெட்டு சிங்கிளாக தான் போட்டிருக்கேன். இப்போது பியிலேருந்து நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி ஏ வழியாக நம்ம வெளியே எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டு வந்துட்டு கோர்த்துருக்கோம் இல்லையா, அந்த இடம் வர்ற வரைக்கும் நல்லா நீடில் உள்ளே ஏற்றிட்டு இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் அப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தம் ஃபிங்கர் வச்சு கீழே அழுத்துனீங்கன்னா தூக்கிக்கிறோம் நீடில். அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தம் ஃபிங்கர் வச்சு நல்லா வந்துட்டு அந்த சுருட்டினது எல்லாத்தையும் பிடிச்சி லாக் பண்ணிக்கோங்க. நீங்கள் விட்டிங்கன்னா அது வந்துட்டு லூஸ் ஆகிடும். அதனால தான் இப்படி பிடிச்சிக்க சொல்கிறேன். பிடிச்சிட்டு அந்த நீடிலோட ஹெட் வந்து உள்ளே போகிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் 1. இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுவும் சில்க் த்ரெட்டில் போடும்போதுலாம் சிக்கு விழுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இந்த மெத்தடில் போடும்போது. பட் நார்மலாக எல்லோரும் சொல்லிக் கொடுக்குற மெத்தடு இந்த மெத்தடு தான். ஆனால் நான் இந்த மெத்தடு யூஸ் பண்ணவே மாட்டேன். இதில் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் போடும்போது அதிகமான சிக்கு விழுகும். ஸோ இன்னொரு சிம்பிள் ட்ரிக் வந்து சொல்லி கொடுக்குறேன். இப்போ 2 நீடில் சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு நீடில் வந்துட்டு த்ரெட் எதுவும் கோர்க்கலை, சும்மா சப்போர்ட்டுக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதை ஜஸ்ட்டு ஒரு ரொட்டேஷன் ப்ராசஸ்க்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு லூஸு கொடுக்கும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அந்த நீடிலோட ஹெட் வந்துட்டு உள்ளே போயிடும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் வந்துட்டு ட்ரிக் வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த இதெல்லாம் லூஸாக இருக்கும். நமக்கு வந்துட்டு நீடில் ஈஸியாக வந்துட்டு அது வழியாக போயிடும். இப்போ பாருங்கள், ஈஸியாக நீடில் வந்துட்டு போயிடுச்சு. உங்களுக்கு ஸ்டிச்சுமே வந்துட்டு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரிக்கு. நான் இன்னொரு சொல்லித்தர போகிற ட்ரிக் வந்துட்டு யாருமே இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக்கு புல்லியன் நாட் ஸ்டிச்சுக்கு. ஸோ அது வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு லேசி டைசி மாதிரி போட்டுக்கலாம். நான் பக்கத்தில் ஒரு இது போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி லேசி டைசி ஸ்டிச் பார்த்துட்டோம். ஸோ ஆரி கிளாஸ் டுட்டோரியல்ன்ற ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு அது எல்லாமே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் ஒரு லேசி டைசி ஸ்டிச்சும் சேர்த்து போடுறேன். இன்னுமே உங்களுக்கு கூட அந்த புல்லியன் நாட் ஸ்டிச் வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியும் இந்த லேசி டைசியும் சேர்த்து போடும்போது. ஸோ அந்த மாடலுக்கு தான் லைட்டாக நான் சைடில் ஒரு பிக்சர் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ நான் இன்னொரு ட்ரிக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் மெயினு. இப்போ பாருங்கள், சும்மா நான் நீடில் மட்டும் ஏலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே நீடில் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றுறேன். நம்ம நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் சுற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி தான்.
ஸோ நீடில் நல்லா மேலே தூக்கிட்டு சுற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றிட்டு லைட்டாக பிடிச்சிக்கோங்க விரல்கிட்ட. இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம எங்கே ஏல சுற்ற ஆரம்பிச்சோம்ல, ஸோ ஏலையே நான் விட்டுக்கிறேன். ஸோ இப்படி விடும்போது கொஞ்சம் பின்னாடி இந்த மாதிரி வர்றதை பிடிச்சிருங்க. ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பிடிப்போம் இல்லையா, ரிங் நாட் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி லாஸ்ட்டாக இந்த வர்ற லூப்பை பிடிச்சிருங்க. இப்போது லேசி டேசி ஸ்டிச்சுக்கு நம்ம போடுவோம் இல்லையா, எந்த இடத்துல நமக்கு லாஸ்ட்டாக எண்டிங் வரணுமோ அந்த இடத்துல நீடில் அடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த லூப்புக்குள்ளே அந்த நீடில் விட்டுறணும். இப்போ நான் விட்டுற மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா இப்போ லாக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம நீடில் அந்த பீலையே நம்ம கீழே இறக்கிடுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்பவே ஈஸியான மெத்தடு. சில்க் த்ரெட்டில் போடும்போது இந்த மெத்தடில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சிக்கு பிடிக்காது. நான் எப்பயுமே புல்லியன் நாட் ஸ்டிச் வந்துட்டு இந்த மெத்தடில் தான் போடுவேன். இப்போ த்ரெட்டை நல்லா எடுத்துட்டு நல்லா மேலே நீடில் தூக்கி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். க்ராஸாக வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள், இப்படி வச்சுட்டு ரொட்டேட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். எத்தனை ரொட்டேஷன் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் புல்லியன் ஸ்டிச்சை வந்து பொறுத்த வரைக்கும். இது வந்து ரொம்ப சின்ன இடம் தான். நான் இதுக்கு வந்துட்டு ஒரு 7 டைம்ஸ் நான் வந்துட்டு ரோல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது வந்துட்டு ரொம்பவே பெருசாக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுறதுல வந்துட்டு 5 டைம்ஸ் வந்து ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 7 டைம்ஸ் ரோல் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள் ரொம்பவே பெருசாக வந்துருச்சு. ஸோ இந்த லூப்புக்குள்ளே அந்த நீடில் நம்ம விட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த புல்லியன் நாட் வந்துட்டு கிடச்சிரும். இதுதான் ரொம்ப ஈஸி மெத்தடு. இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வந்துட்டு பெருசாக இருக்குது இல்லையா, நான் நிறைய டைம்ஸ் ரோல் பண்ணனால ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ரோல் பண்ணுறது வந்துட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக நான் வந்துட்டு ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லெங்க்த்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொட்டேஷன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறதுல வந்துட்டு ஒரு 5 டைம்ஸ் மட்டும்தான் நான் ரோல் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ரோல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் இதுக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு 5 டைம்ஸ் மட்டும்தான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அப்படியே நான் ஏல வந்துட்டு உள்ளே பஞ்ச் பண்ணி இழுத்துட்டு இந்த லூப் வழியாக நான் விட்டு பீலையே வந்துட்டு மறுபடியும் கீழே குத்திக்கிறேன். இப்போ நம்ம புல்லியன் ரோஸ் போட போகிறோம். ஸோ நான் சைடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 டைம்ஸ் வந்துட்டு ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே எடுத்தோமோ ஏல எடுத்தோன்னா ஏலையே விட்டுட்டு நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி வேணுமோ அங்கே கீழேருந்து எடுத்து அந்த லூப்புக்குள்ளே விட்டு நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். மறுபடியும் த்ரெட்டை கீழே விட்டுடுறேன். இப்போது நம்ம ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டரில் நம்ம எடுத்துகிட்டு அகெயின் ரொட்டேஷன் பண்ணி அதே இடத்துல விட்டு இந்த லூப்பை வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி எடுத்து லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அகெயின் உள்ளே விட்டுடுறேன். எப்பயுமே இந்த ரோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டரில் நீங்கள் எடுத்து ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் இந்த புல்லியன் ரோஸ் வந்துட்டு அழகாக வரும். நீங்கள் ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டரில் எடுங்க. நான் இதுக்கு 10 டைம்ஸ் வந்துட்டு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ போடுறத பார்த்தாலே உங்களுக்கே ஈஸியாக புரியும். உங்களுக்கு புரியலைன்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் வச்சுட்டு பாருங்கள், இன்னுமே நல்லா புரியும். வீடியோவோட ஸ்பீடை வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பை ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம போடும்போது அந்த புல்லியன் நாட் வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும்.
நம்ம நார்மலாக புல்லியன் நாட் போடுறத விட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போடுற புல்லியன் நாட் மட்டும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இந்த ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போட்டு முடிச்சிடலாம். இதே இது நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி புல்லியன் நாட் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஒரு ரோஸ் மட்டும் முடிக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடுறீங்கன்னா ரொம்ப சிக்கு பிடிக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப க்ளம்ஸியாகவும் தெரியாது. ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்குமே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இன்னொன்று, இந்த மாதிரி டைப்பில் நம்ம போடுறனால எவ்வளோ டிஸ்டன்ஸில் நமக்கு வேணும் அப்படின்றத நம்மளே வந்துட்டு ஜட்ஜ் பண்ணி நம்ம வந்துட்டு போட முடியும். ஸோ நார்மல் மெத்தடில் நம்ம புல்லியன் நாட் போடும்போது நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம குத்திடுறோம் இல்லையா, அதனால் எவ்வளோ தூரத்தில் நமக்கு அந்த நாட் வேணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியாது. நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு குத்திடுறோம் இல்லையா, ஸோ அதனால் தெரியாது. இதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ எத்தனை தடவை ரோல் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தடவை ரோல் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணுற டைம்ஸை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ 2 டைப்லேயுமே நான் 3 டைப் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். நார்மலாக மற்றவங்க எல்லோரும் யூஸ் பண்ணுற டைப்பு, இன்னொன்று நீடில் யூஸ் பண்ணி சப்போர்ட்டுக்கு வச்சு போடுறது, இன்னொன்று நம்ம நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரி ஒரு டைப்பு. ஸோ 3 மெத்தட்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.